உலகமெங்கும் இன்று வேலண்டைன்ஸ் டே அதாவது காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில் பிக் பாஸ் ஜாக்குலின் தன்னுடைய காதலன் யார் அப்படின்றது தன்னுடைய இன்ஸ்டா பதிவின் மூலமாக வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விஜய் டிவியில் கலக்கப்போது யார் நிகழ்ச்சி மூலமாக தொகுப்பாளிங்க அறிமுகமானவங்க தான் ஜாக்குலின். அந்த நிகழ்ச்சியில் ரக்ஷன் கூட சேர்ந்து இவங்க தொகுத்து வழங்கினாங்க. இவங்களுடைய காப்போ ஹிட் அடிச்சதுனால அடுத்தடுத்த சீசனையும் இவங்களே தொகுப்பாளராக பணியாற்றினாங்க. தொடர்ந்து ஜாக்குலின் அவர்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துச்சு. நடிகை நயன்தாரா கூட கோலமாவு கோகிலா அப்படின்ற திரைப்படத்தில் அவங்களுக்கு தங்கச்சியாக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ஜாக்குலின் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து விஜய் டிவியில் அடுத்தடுத்து சீரியல்களை தலை காமிச்சிட்டு இருந்தீங்க. கடைசியா நடந்த பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள கலந்துக்கிட்டாங்க. சீசன் முழுக்கவே தன்னுடைய முழுமையான எஃபோர்ட்டை போட்டு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை சம்பாதிச்சுக்கிட்டாங்க. கடைசி நேரத்தில் அந்த பணப்பட்டி டாஸ்க்ல சில வினாடிகள்ல அவங்க நிகழ்ச்சியை விட்டு வெளியிருந்தாலும் கூட அவங்களுக்கு வெளியில கிடைச்ச அன்பு அவங்களால கண்டிப்பா மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு வெளியில வந்ததுல இருந்து இன்ஸ்டாகிராம்ல படு ஆக்டிவா இருக்காங்க ஜாக்குலின். அடுத்தடுத்து நிறைய போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க. அந்த வகையில காதலர் தினமான இன்று தன்னுடைய காதலன் யார் அப்படின்றதை உறுதி செஞ்சிருக்காங்க. அதன்படி யுவராஜ் செல்வன் நம்பி அப்படின்றவர் தான் ஜாக்குலின் காதலிக்கிறாங்களாமா. காதலர் தினத்திற்காக நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற பாடலோட யுவராஜ ஜாக்குலின் டாக் செஞ்சு தன்னுடைய இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க. அதுக்கு அவர் அந்த ஸ்டோரியை ரீஷேர் பண்ணி கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி ஜாக்குலினை செல்லமா அழைச்சிருக்காரு. இந்த ஜோடிக்கு இப்போ வாழ்த்துக்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு. ரொம்ப நாள் காதலரை ஒரு வழியாக சோஷியல் மீடியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க ஜாக்குலின். அந்த வகையில் கண்டிப்பாக அடுத்து இவங்களுக்கும் சீக்கிரமாகவே கெட்டி மேளம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.